ஹாய்ங்க. வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி ஒரு ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய சாண்ட்விட்சை செஞ்சுருப்போம், சாப்பிட்ருப்போம். என்னோடய சேனல்லே நிறைய நான் சாண்ட்விச் போட்டிருக்கிறேன். இது சிக்கன் வச்சு செய்யக்கூடிய ஒரு சாண்ட்விட்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்குன்னு தனியாக சிக்கன் எடுத்து அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கும்போதே கொஞ்சமாக நீங்கள் போன்லெஸ் சிக்கனை தனியாக எடுத்துட்டு நீங்கள் மசாலா தடவி அதுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு எப்போ இது ஸ்நாக்ஸாக ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்தமாரி போன்லெஸ் சிக்கன் நம்ம வாங்கும்போது வீட்டில் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். சின்ன சின்ன பீஸாக இதைமாரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இது எடுத்து நீங்கள் இதில் நம்ம கொடுக்குற இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலா, ப்ளெயின் சில்லி பவுட்ரு. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ குவான்டிட்டி அதுக்கு தகுந்த மாரி இதெல்லாம் சேர்த்துக்குங்க. ப்ளெயின் சில்லி பவுட்ரு, தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு. நீங்கள் பைண்டிங் ஏஜென்ட்டுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 மூடி எலுமிச்சம்பழம். நீங்கள் அதிகப்படியாக சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதை ட்ரையாக இருக்கும்போதே ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதும். நம்ம இதை எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறதுனால தண்ணி ஊற்றிடாதீங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற ஈரம் இந்த சிக்கனில் இருக்கிற அந்த ஈரமே இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கோட்டாயிடும். மசாலா பிரியாத அளவுக்கு இது கோட்டாயிடுச்சுன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் ஈவனாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு பிளேட்டை போட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணுனாலும் ஊற வைக்கலாம். ஊற ஊற இது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 நிமிஷமாவது இதை விட்டுடுங்க ரெஸ்ட்டில். அதுக்கப்புறம் இதோட அந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சிக்கனில் இறங்கியிருக்கும். கொஞ்சமாக ஆயில் விட்டு முழுகிற அளவுக்கு விட்டிங்கன்னா போதும். நம்ம இந்த எண்ணெயை மறுபடி யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சமாக ஆயில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்குங்க. எண்ணெயை நல்லா காய வச்சு அதில் கொள்ளளவு போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சு குக் பண்ணி எடுத்துக்குங்க. ரொம்ப காய வச்ச எண்ணெயில் போட்டு லப்பரியாக ஆகிடும். உங்களுக்கு நம்ம சாண்ட்விட்ச் செய்யும்போது அது சிக்கன் ரொம்ப லப்பரியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு தீ அதிகமாக வச்சுட்டு அப்புறம் மீடியம் தீயில் வச்சு நல்லா ஒரு சாஃப்ட்டு சிக்கனாக அதை பொரித்து எடுத்துக்குங்க. இப்போ இந்த பொரிச்சு எல்லாத்தையும் அந்தமாரி எடுத்ததை சின்ன சின்ன பீசஸாக கையால் பிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். ஒரு சிக்கன் பீஸை எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தனியாக பிச்சு எடுத்துக்குங்க. நம்ம சாண்ட்விட்சில் வைக்கிற அளவுக்கு பிச்சு அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ இதை நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்து இதை தாளித்து வதக்கி எடுத்துடலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயை வேஸ்ட் ஆக்காமல் அதிலே போட்டுக்கிறேன். உங்களுக்கு அதிலே ஃப்ளேவர்லாம் இருக்கும். அது இன்னும் டேஸ்ட்டை உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். அந்த எண்ணெயை வேஸ்ட் ஆக்காமல் அதிலே நீங்கள் இந்த வெங்காயத்தை போட்டு 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வதக்கிட்டு அதில் தேவையான அளவு தக்காளி, 2 தக்காளி, இதுவுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு கொஞ்சமாக அது வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்குங்க. நம்ம சிக்கன்லலாம் உப்பு இருக்குது, உப்பு அதிகம் போடக்கூடாது. இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பை மட்டும் அதில் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு அதில் இந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் பீசஸையும் அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் எல்லாம் மிங்கிள் ஆகிற மாரி அந்த ஜூஸ் இதில் ஏறுற மாதிரியும் அந்த சிக்கனில் இருக்கிற ஃப்ளேவர்லாம் இதில் இறங்குற மாதிரி ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கி எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அடிச்சிக்கிங்க. நல்லா நம்ம ஆம்லேட்டுக்கு அடிக்கிற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு கிப்பு எதுவும் போட தேவையில்ல. ப்ளைனாகவே அடிச்சுட்டு தோசை தவாவை நல்லா காய வச்சு அதில் இந்த அடித்த 2 முட்டையும் ஊற்றி தோசை தவா ஃபுல்லாக பரகுற மாதிரி நல்லா அதை இந்த மாதிரி கொடுத்துருங்க. தோசை இது ஃபுல்லாக வர மாரி. ஏன்னா நம்ம அப்போ தான் ப்ரெட்டு போட்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை அதில் வச்சுடுங்க. தீயை கம்மி பண்ணிவிடுங்க. தீ ஜாஸ்தி வைக்கக்கூடாது. இதை மாதிரி வச்சுட்டு இதில் நான் புதினா சட்னி நான் தடவுறேன். நீங்கள் புதினா சட்னி இல்லைனாலும் ஓகே தான். வெறும் இது மட்டுமே இருந்தாலும் ஓகே. புதினா சட்னி வச்சு செஞ்சால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற புதினா சட்னி வேணுன்னா நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா லிங்க்கு கொடுக்குறேன். அந்த சட்னியை அந்த ப்ரெட்டு மேலே தடவிட்டு மேலே டொமேட்டோ கெச்சப் ஒரு ஸ்பூனு 2லேயும்
நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து தடவிட்டு, இப்போ நம்ம ஸ்டப்பிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை வந்து உங்களுக்கு போதுமா அது கொள்கிற அளவுக்கு ஒரு பீஸில் மட்டும் எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பீஸில் வைக்காதீங்க. நல்லா ஃபுல்லாக அது கீழே உதிர்ந்து வராத அளவுக்கு நல்லா அதை வச்சுட்டு, நம்ம சிக்கன் பொரிச்ச ஆயிலையே அதில் ஊற்றி கொஞ்சம் இதை வந்து வேக விடுங்க. வேக விட்டதுக்கப்புறம் இதை வந்து இந்த ப்ளெயினாக இருக்கிற இந்த ப்ரெட்டை தூக்கி அது மேலே நல்லா சமமாக வர மாதிரி நல்லா போட்டு விட்டுடுங்க. போட்டு விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு செகண்ட் வந்து 2 பக்கமும் பெரட்டி பெரட்டி போட்டு அந்த சிக்கன் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா மிங்கிள் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து 2 பக்கமும் பெரட்டி பெரட்டி விட்டு அதை நல்லா ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கனாக்கா நல்ல சூப்பரான ஒரு சிக்கன் சாண்ட்விச் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் இருக்கும். இது வந்து நீங்கள் இந்த சிக்கன் ரெடி பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு டைமு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈஸியான வேலை தான். நீங்கள் அந்த சிக்கனை ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன் பண்ணி நீங்கள் பொரிச்சியும் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை மசாலா தடவியும் ஊற அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் டெய்லி இட்லி தோசை என்ன செய்யறது, அரிபரியாக வேலைக்கு போகிறவங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்லாம் யோசிக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணிவிட்டு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குமே இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். எப்படி வேணாலும் 2 in 1 நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு வந்து சொல்லவே வேணாம். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள்.